நம்ம நந்தா பெரியசாமி அவர்களுடைய இயக்கத்துல சமுத்திரகனி அவர்களுடைய நடிப்புல வர 27ஆம் தேதி திரைக்கு வரக்கூடிய திருமாணிக்கம் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம முன்னணி இயக்குனர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ ஏன்னா நம்பவே முடியல. ஒரு ரிவ்யூ கூட ஒருத்தர் கூட நெகட்டிவாவே சொல்லல. எல்லாருமே பாசிட்டிவா சொல்றாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குன்றாங்க. வணக்கம். டீசர் பார்த்தேன். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கதை தெரியும், நான் படமும் பார்த்துருக்கேன். நீ ஒரு பரபரப்பா, ரொம்ப இலக்கியமா, அற்புதமா பண்ணியிருந்த அந்த டீசரை. அந்த யுத்தி நல்லா இருந்துச்சு. சசிகுமாரோடைய வாய்ஸ் ரோல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா அது இருந்துச்சு. அதில் அந்த மானத்தோத்தின கதை ஒன்று சொன்னார். அந்த கதையும் அந்த விஷுவலையும் பார்க்கும்போது நான் இப்போ இந்த டைரக்டரை துரத்திட்டு இருக்கேன். படத்தை எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க, அவ்வளோ தூரம் அது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. படம் பார்க்கணுன்னு ஆவலை தூண்டுது. சமுத்திரகனி ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். நந்தா பெரியசாமி ஒரு நல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியர். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பரபரப்பான மனிதர்களின் மனத்தை தொடக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கருத்தோட பெரிய எதிர்பார்ப்பை தூண்டுது. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நம்ம சமுத்திரகனி அண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஐயோ சமுத்திரகனி அண்ணனா ரைட்ரா, கன்ஃபார்ம் அட்வைஸ் தான்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அதுதான் கிடையாது. எப்படி நம்ம சமுத்திரகனி அண்ணனுக்கு இந்த சாட்டை அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க் படம் அமைஞ்சிச்சோ, கண்டிப்பா இந்த திருமாணிக்கம்ங்கிற படமும் அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க்கா இருக்கும். இந்த திருமாணிக்கம் கேரக்டர் அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட திருமாணிக்கமாவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஹீரோயின் அனன்யா ஏற்கனவே நாடோடிகள், எங்கேயும் எப்போதும், புலிவால் இந்த மாதிரி படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கேரக்டரை அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர்களுடைய ஒய்ஃபா அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொண்ணு. நானே முந்தா நாள் தான் படம் பார்த்தேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஆர்யா அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வர பண்ணியிருக்காரு. பாரதி ராஜா அவர்களும் நடிச்சிருக்காரு. பாரதி ராஜா அவர்களுக்கு இந்த படப்பிடிப்பின் போது ரொம்ப உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. டெம்பரரியா டிஸ்சார்ஜ் ஆகி இந்த படத்தோட கால் ஷீட்ல இந்த படத்துக்கு டேட் வச்சிருக்கான்னு சொல்லி இந்த படத்தோட ஷூட்டை முடிச்சு கொடுத்துட்டு திருப்பி போய் அட்மிட் ஆயிருக்காரு. எந்த அளவுக்கு டெடிகேஷன் பாருங்க. கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றப்ப இந்த படத்துல அப்ப என்ன அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதை எப்படி ஒரு மனுஷன் கடைசி வரையும் நேர்மையாவே இருந்துடுறான். யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துல தப்பு பண்ணி தானே ஆகும். குடிக்கிற பால்ல கூட கலப்படம் இருக்கு. எப்படி இந்த மனுஷன் நேர்மையாவே இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அந்த படத்தோட கதையும் அந்த படத்தோட கேரக்டரும் இருக்கு. அதுக்காக பாரதி ராஜா அவர்கள் தன்னோட கான்ட்ரிபியூஷனா எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் பரவாயில்ல, நான் டேட் கொடுத்துருக்கேன், இந்த படம் அருமையான படம், இந்த படத்துக்கு நான் செய்ய வேண்டியது நான் என்னுடைய அர்ப்பணிப்பு, நான் இதை கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, சமுத்திரகனியோட ஒரு குழந்தைக்கு வாய் பேச முடியாது. இந்த பாரதி ராஜா மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இப்பயாவது இந்த மனுஷன் நேர்மையா தான் இருப்பாரா கடைசி வரையும்? ஏன் ஒரு ஒரு சின்ன இது கூட பண்ண மாட்டா, ஒரு சின்னதுக்காக கூட ஒரு பொய் கூட சொல்லிட மாட்டாரா? ஏன்பா இதை சொன்னா நீ தப்பிச்சுக்கலாம்பா அப்படின்னு நம்ம மனசே கதற அளவுக்கு அந்த படத்துல நமக்கு இருக்கும். ஐயோ ஏன்பா இப்பயும் நேர்மன்றியப்பா, ஏன்பா இப்படி இருக்கு, ஐயோ ஏன்பா இப்படி கஷ்டப்படுறேன், பிடுங்கடா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு நான் போய் உதவி செய்யறேன்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு சமுத்திரகனி அவர்கள் அந்த படத்துல பிரில்லியண்டா பண்ணியிருக்காரு. நான் இப்பயும் சொல்றேன், கண்டிப்பா திருமாணிக்கம் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே நேர்மையா இருக்கணும்னு நினைக்க தோணும். நான் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்றதை தாண்டி நம்மள ஒரு வேணா மக்களா நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த படம் ஒரு அருமையான படமா இருக்குங்க. வர 27ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. மறக்காம எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. இந்த படம் நல்லா இல்லைன்னா என்னை கேள்வி கேளுங்கன்றேன்.